ஜாக்சன் துரையிடம் பழைய கால மன்னர்கள் தங்களின் வரிப்பணத்தினை செலுத்த வேண்டும் என்பது ஆணை. திரை செலுத்துதல் தொடர்பான நிகழ்வில் மன்னரவையில் கட்டபொம்மனுக்கும் தளபதிக்கும் இடையே நடந்த உரையாடலை காண்போம் வாருங்கள். நன்றி. அப்படியா? அவனுக்கு ஆசனமே கொடுக்க கூடாது. எல்லாரையும் அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய்களே, எல்லாரும் ஓடி மறந்து கொள்ளுங்கள். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தையில் இம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றது நாங்கள். நீ அது என் பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீர் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒளியவில்லை விடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? கணக்கில் நடந்தால் எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கு எண்ணிக்கை தெரியாது. அதன் பிடித்தவனே சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் வளர்ச்சிக்கு கிஸ்டி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் மறித்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெல்வேல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவால் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? நீ அங்கு கொஞ்சி விளையாடும் மேற்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரெடுத்து நெருக்குவிக்கும் மேல்நாட்டு உழவர் கூட்டம் பரங்கரின் உடலையும் போரெடுத்து தங்களை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அதிகாரம் முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாவனும் தலையாட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் மேல் கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அதை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி அழைத்த உறவுமுறை தடுக்கிறது. என்ன